என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியாம நான் தப்பா பழகிட்டேன். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் கல்யாணங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையை சுடுகாடாக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, பின்னால திரும்பி பாருங்க. இந்த சுடுகாட்டுக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? நான் எப்பவும் பின்னால பாக்குற பழக்கம் இல்ல, முன்னாலதான் பாப்பேன். முன்னால பாருங்க. எனக்கு முன்னால தெய்வம் தான் இருக்கு. இப்ப நம்ம பின்னால சுடுகாடு இருக்கு. என்னம்மா கடைக்கு போறேன்னு போனீங்க? வெளியில போனா எதிர்க்க அந்த பெரியவரை பார்த்துட்டேன். அவரை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. நான் வந்துட்டேன். அப்படி நீங்க வந்ததுதான் தப்பு. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. இவன் தான் என் மகன். பாத்துருக்கிறேன். என்ன பாத்திருக்கீங்களா? மாடியில் இருக்கிறப்போ அடிக்கடி பாத்துருக்கிறேன். அது ஈனா ரொம்ப புழுக்கமா இருக்கும். மேல போனா ஒரு ரிலீஃப். கிராமத்துல காத்தோட்டமா இருந்துட்டு இங்க டஞ்சன் மாதிரி ஒரு ரூம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்து இல்லைங்கம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னையா அது முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இந்த வீட்டுல நான் ஏதாவது சாப்பிடணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற சங்கடத்தை போக்கிக்கணும். ஆமா, என்ன பார்த்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க? ஒண்ணும் இல்லையா, அன்னைக்கு பாருங்கம்மா, கல்யாணிய பொண்ணு கேட்க வந்ததுல தப்பே இல்லை. ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே. அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க எப்படி சொல்றீங்க? கல்யாணி ஏன் குழந்தை மாதிரி. அது போதுமா? இப்ப போங்கம்மா. எனக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் கொண்டு வாங்க. நான் சாப்பிட தயாரா இருக்கேன். ஆமா, எங்க போயிட்டு? ஒண்ணுமில்லம்மா, பேப்பர் வரல, வாங்க போயிருந்தேன். என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? டாக்டர் உங்களை ரொம்ப நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்ப என்ன 100 மைலா நடந்து வரேன். கீழதானே போயிருந்தேன். வா கல்யாணி, உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அந்த அம்மாவை வழியில பார்த்தேன். சடால திரும்பி போயிட்டாங்க. என்னடா பார்த்துட்டு திரும்பி போறாங்களே நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சது நம்மள பார்க்கவே கூச்சப்படுறாங்கன்னு. பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சியில உங்களை பாப்பாங்க? அந்த அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? என்ன தப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்டயே வந்து, சேச்சா நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட ஒரு பொம்பளை தெரிஞ்சுக்க முடியாதா? உன்னை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கேமா. இருக்கட்டுமே, கழுத்துல போட்டுக்க தாலிச்சின்னு கூட அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்கு தான் சொன்னேன், ஒரு மஞ்ச கயித்தை வாங்கி கழுத்துல கட்டிக்கிறேன். கேட்டா தானே என்னமோ பெருசா கௌரவம் போயிடும் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஆத்திரப்படுற? இந்த பாருமா, அந்த அம்மா மட்டும் இல்ல, ஊர்ல ரொம்ப பேர் உன்னை என் பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்க முடியுமா? நீங்க ஒண்ணு சண்டைக்கு போக வேண்டாம், நானே அவங்க சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்ய போற? கழுத்துல இருக்கிற தாலி செயினுக்கு பதிலா மஞ்ச கயித்தை கட்டிக்க போறேன். அப்படியே கயித்தை கட்டிக்கிட்டாலும் அப்போ என் பொண்டாட்டி நான் நினைக்க போறாங்க. ஏதோ கல்யாணமான மருமகளாவோ மகளாவோ தான் நினைக்க போறாங்க. போதும் போதும், ஊர்ல உலகத்துல எவ்வளவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத மாதிரிதான். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்லை. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்? அந்த அம்மா தன் மனசுல ஏதோ பெருசா குற்றம் செஞ்சுட்டுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு நிவர்த்தி செய்ய தான் நான் போனேன். ஏமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க, அந்த பையன் எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவங்க நல்லவங்களா இருந்து நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? என்னைக்குமே அப்படி சொல்லாதமா. ஒண்ணு சொல்றேன் கேளு, மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா 4 நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும். நம்ம எடுத்துக்கையே ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா? எப்போ அந்த அம்மாவே தான் செஞ்ச தவறு உணர்ந்துட்டாங்களோ நாமும் அதை மறந்துடுறதுதான் நியாயம். தம்பி, நீங்க எங்க? இங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. கல்யாணி, இது யார் தெரியுதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே ஒரு பெரியம்மா, அவங்க மகன். ஆமா, உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் தம்பி இருக்கு. டாக்டர் யாரு? டாக்டர் பாலகிருஷ்ணன். பாத்தியா, எங்கேயோ வந்து அவங்களை தடுத்து நிறுத்திட்டேன். வரேன் தம்பி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அடடே, நீ அந்த மாச்சுரி கிட்ட இருக்க டாக்ஸி டிரைவர்ல? ஆமா டாக்டர், உங்களை தான் பார்க்கலாம். என்ன விஷயம்? அந்த சொக்கலிங்கன் ஒருத்தர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஆமா, அவர் உனக்கு தெரியுமா?
என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? அவருக்கு டிபி. டிபி? ஆமா. ஏன் டாக்டர், அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நல்லா இருக்கும்ல? நான் கூட அவர் அட்மிட் பண்ணான்னு சொன்னேன். அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பெரியவர் ஏதாவது ஷாக் நியூஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்படுவாராம். இதை யாருக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவேளை நீ வந்த. நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணு. நான் வரேன். என்னங்க நில்லுங்க. என்னங்க இது? நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா நீங்க பாட்டுங்க. இத பாருங்க, கௌரவமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி என் பின்னால வருது நல்லது இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி பேசுறேன். என் வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிபியாமே. யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு. அவரை டிபி சானிட்டரியில் அட்மிட் பண்றதா நல்லது. 2 வருஷமா எல்லா டாக்டர்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர்களை விட கடவுளை தான் அதிகமா நம்புறேன். கடவுளை நம்ப வேண்டாம்னு சொல்ல, இருந்தாலும் டாக்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா? வாஸ்தவம் தாங்க. ஆனா அவரால் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. நாளுக்கு நாள் குணமாயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சாக்க என்ன ஆயிடுமோன்னு பயந்துதாங்க நான் எதுவுமே சொல்ல சேரணும். ஆமா, வக்கீலுக்கு ஏதோ லெட்டர் எழுதுங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏங்க, இவர் சாகத்துக்கு தான் 1 வாரமோ 10 நாளோ டைம் கொடுத்துட்டாங்க. சொல்லுங்களேன், என்னமோ குத்துக்காலமா நிக்கிறீங்களே. சாவறதா? எனக்கு வேண்டாம் அவன் நாள் குறிச்சது. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் கே பாலகிருஷ்ணன் எம்டி. அவர் தான் உங்க நாளை இஷ்யூ. ஏன்பா எல்லாரையும் பொல்லாதையும் சொல்றேன்? என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க குணமாயிட்டீங்க. குணம் ஆயிட்டாரா? ஏன் போய் சொல்றேன்? டிபி முத்தி போச்சுன்னு சொல்லல? பிரஷர் அதிகமா போச்சுன்னு சொல்லல? மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் 1 வாரம் தான் தாக்கு பிடிக்கும் டாக்டர் சொல்லல? ஏன் பேசாம இருக்கேன்? சொல்லு. ஏம்மா, அவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க, உங்களுக்கு டிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இது ஏன் முன்னமே சொல்லல? உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் நம்புற தெய்வம் என்ன கைவிடாதுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா என் பிள்ளை எம்மா, உங்க அப்பாவால ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான், சொத்து சுகத்தை எல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு உன் குடும்பத்தோட வந்திருக்கியாப்பா? புரிஞ்சுக்கிட்டா சரி. வெளியே போடா. அப்பா சீ, கூப்பிடாத அப்படி உன் வாயால. என்னங்க இதுல நீ தலையிடாத. ஆமா, போகலையே. சொத்து பத்தெல்லாம் வாங்குற வேத்துல வாங்கிக்கிறேன். பாடி போலாம். ஐயா, என்னையா அதெல்லாம்? அம்மா, அதோ போறானே அவன் நான் பெத்த பிள்ளைமா. அப்ப இன்னும் எத்தனை நாள்ல சாவான்னு டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்து நிக்கிறாமா. என்னங்க, இது ஒரு சின்ன விஷயம். இத போய் எங்க பெருசுபடுத்திக்கிட்டு? கல்யாணி, உனக்கு அவனை பத்தியே தெரியாதுமா. அவன் நான் பெத்த பிள்ளைமா. அம்மா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவன் எனக்கு எத்தனை நாள் வச்சிருக்கான்னு எனக்குதாம்மா நல்லா தெரியும். அம்மா, நான் என்னை பத்தி கூட கவலைப்படலம்மா. என் கவலை எல்லாம் அவளை பத்தி தாம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ எங்க போய் நிப்பான்னு நினைக்கும் போது ஒரே கவலையா இருக்குமா. அம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கணுமா? சொல்லுங்க ஐயா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நீங்க தாம்மா நல்லா இருக்கணும். பாட்டி பாட்டி, என்னடா? மாமா கொண்டு வந்திருக்க செடியெல்லாம் என்ன கதி ஆச்சுன்னு மேல வந்து பாருங்க. என்னடா ஆச்சு? என்னடா? அங்க பாருங்க. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா? அவர் நெஞ்சு வலி துடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு பயமா இருக்குமா. சீக்கிரம் வாங்கம்மா. சரி சரி வா. என்னம்மா? பெரியவர் நெஞ்சு வலின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரா? வா. என்னங்க என்னங்க? ஐயா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னையா பண்ணுது? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, டாக்டர் கூட்டிட்டு வர. பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா. சரிம்மா.
டாக்டர் வந்துட்டாரு. டேய், பெரியவர் போயிட்டாருடா. டேடே, இந்தடா. என்ன இரு, கொஞ்சம் இருடா. என்னம்மா? இதுல அவர் மகன் அட்ரஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு. 2 பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாரம் வாங்கிட்டு வந்து. சார், அம்மா, இங்க சொக்கலிங்கன்னு கிராமத்துல வந்திருக்காரு. இங்க மாடி இருந்தா இருக்கிறதா சொன்னாங்க. எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன் தாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவர் குடும்ப வக்கீல். ஏமா? அவரு கொஞ்சம் முன்னால தாங்க காலம் ஆயிட்டாரு. அப்படியா? வக்கீலையா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாரையா? அழாதம்மா. அம்மா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்லைங்க, இங்கதான் பக்கத்து தெருவுல இருக்கேன். எப்படியாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நெஞ்சு வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு. சரி, டாக்டரை கூட்டிட்டு வாடான்னு என் மகனை அனுப்பிச்சேன். டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டாரு. தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. நான் போன வாரமே வந்திருக்க வேண்டியம்மா. சொத்து விஷயமா பேசணும், உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டிருந்தாரு. கோர்ட்டு வேறனால வர முடியாம போயிடுச்சு. லெட்டர் வந்திருக்கிறதா அவர் பையன் கிட்ட சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன். ஆமா, இந்த டெலிகிராஃப் ஆபீஸ் எங்க இருக்கு? பையனுக்கு தந்து கொடுத்து வரவழைச்சிருவோம். வேண்டாம், குழந்தைகிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் அவர் மகனுக்கும் தந்தி கொடுக்க சொல்லி என் மகனை அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? தந்தி கொடுத்தியா? குடிச்சாமா? அதுல ஒரு வக்கீல் அட்ரஸ் கொடுத்திருந்தேன்ல, இவங்கதான் அவங்க. நல்ல சமயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நல்ல வேளை நான் எப்படியே வந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல தந்தி போய் சேர்ந்தா கூட காலையில தான் வந்து சேர முடியும். அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அம்மா, ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்னங்க? எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல. நீங்களும் உங்க பையனும் கூட மாட ஒத்தாசையா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னையா அது? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி? தம்பி, ஐயா கூட மாட இருந்து உதவி செய்ப்பா. அதுக்கு என்னம்மா? அடியே, இங்க பாத்தியா? என்னங்க? கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. இல்லன்னா வக்கீல வச்சு சொத்தம் மடக்கிறதுக்கு திட்டம் போட்டுடுவா. சொத்து நம்ம கைக்கு வரணும்னா உடனடியா போக கூடாது. ரொம்ப அழகா இருக்க. கொல்லி வைக்க புள்ள வரலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. வைத்தியக்காரி, கொள்ளி வைக்க புள்ள வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கிட்டாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சாதான் நாம வாழாட முடியும். இந்த பாரு, இன்னைக்கு ஆள் அனுப்புறேன். பணத்தை தூக்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் உடனே நாம புறப்படலாம். பையன் இன்னும் வரலையே, என்ன செய்யலாங்க? இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா. ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். ஐயோ,